ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஓஎன்ஜிசியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து 2236 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி, பிஇன்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு செக்டார் வைஸாக உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரீஜன் வைஸாக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் நார்த்தன் செக்டார், மும்பை செக்டார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சதர்ன் செக்டார்னு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சதர்ன் செக்டாரில் வந்து சென்னை ரீஜன்லையும் அதே மாதிரி காரைக்கால் ரீஜன்லையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சென்னை ரீஜனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியனில் வந்து ஆயில் அண்ட் கேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 53 வேகன்சி வந்து பாருங்கள் இந்த சென்னை ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காரைக்கால் ரீஜனுக்குமே வந்து பாருங்கள் இங்கே வேகன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 153 வேகன்சி வந்திருக்கு. அதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் இந்த மாதிரி ட்ரேடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் எக்ஸிக்யூட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் கேட்டகரி இந்த மாதிரிலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமாக 153 வேகன்சி வந்து பார்த்தோன்னா காரைக்கால் ரீஜனுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம சதர்ன் செக்டாருக்கு மட்டும் ஒரு 150 ப்ளஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு 53 சொன்ன பற்றில மொத்தமாக வந்து ஒரு 335 வேகன்சி பக்கம் வந்து உங்களுக்கு சதர்ன் செக்டாருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுக்க ஒரு 2236 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை பர்டிகுலர் ஒர்க் சென்டர்னே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ஒர்க் சென்டருக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் சென்டருக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக வந்து நீங்கள் 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்தந்த ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரி ஆகும். இதில் வந்து பாருங்கள் நம்ம சென்னை ரீஜனுக்குலாம் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. பற்றில அதுக்கு வந்து நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டிராஃப்ட்ஸ்மேன், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி ட்ரேடு எல்லாத்துக்குமே வந்து ஸோ நீங்கள் ஐடியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபயர் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிடெக், பிஎஸ்சியில் வந்து ஃபயர் சேஃப்டி அண்ட் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்கெலாம் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்லாம் வந்து பாருங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கும் அதே மாதிரி டிப்ளமோவில் சிவில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து அந்த ட்ரேட் வைஸாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாகவும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீரியல் நம்பர் 1லேருந்து 19 வரைக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சீரியல் நம்பர் 20லேருந்து 40 வரைக்கும் அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. nats.education.gov.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீரியல் நம்பர் படி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது, நீங்கள் ரெகுலராக வந்து விசிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ONGC apprenticeship.ONGC இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஸோ உங்களோட டவுட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஏதாவது வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 months உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. 1 year உங்களுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ அப்ரெண்டிஸ் நாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. நிறையா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தராங்க 9,000. அதே 3 years டிப்ளமோக்கெலாம் வந்து பாருங்கள் 8,050 வந்து இருக்கும். ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா 7,000, 7,700, 8,050 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்தந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஸ்டைஃபனு. செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேஸ்டான மெரிட்னே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. நீங்கள் 10th எடுத்துக்கூடிய மார்க்கோ இல்லைனா 12th இல்லைனா ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம். அதில் தான் வந்து மெரிட் செலெக்ஷனே உங்களுக்கு வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான். உங்களுக்கு 2 லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 லிங்க்கில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷர் இமெயில் ஐடி மூலியமா தான் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும். யார் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு இன்டிமேஷன் எல்லாமே வந்து உங்களோட இமெயில் மூலியமா தான் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போகுற மாரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு டேட் குடுத்துட்டாங்க. 25 அக்டோபர் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் ரிசல்ட் அதுக்கான செலக்ஷன்லாம் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா 15th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கான டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் எல்லாமே வந்து வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க ஹெல்ப் லைனுக்கு வந்து இங்க கான்டாக்ட் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த அனெக்ஸர் 1 வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க வந்து பாருங்க சென்னை ரீஜியன்ல அப்ளை பண்றவங்கள வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே காரைக்கால் ரீஜியன்ல அப்ளை பண்றவங்களுக்கு வந்து பாருங்க குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் குடுத்திருப்பாங்க. அதாவது கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, காரைக்கால் ரீஜியன்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆனா சென்னை ரீஜியன்ல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னே குடுத்துட்டாங்க. எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காரைக்கால் ரீஜியனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.